7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அயனாவரம் சென்னையில் அவங்க அம்மா வேலை பார்க்குது, வீட்டு வேலை. இந்த பொண்ணுக்கு காது கேட்காது சரியா. அங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், அந்த குழந்தைய 60 பேர் தொடர்ந்து கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் கிடையாது, 60 பேர். அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி வந்து வயிற்றுல ஒரு மாதிரி இதான உடனே அவங்க அக்கா பாம்பேலேருந்து வர்றா. அவள் வந்து பார்த்தா டாக்டர்கிட்ட கூட்டு போனால் இவ்வளவு சம்பவமும் பின்னாடி தெரிய வருகிறது. அதில் அயோக்கியங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவனே ரொம்ப பேர் இருக்கான். எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை. குழந்தை நம் இதயம் என்பதை அவன் பார்க்கவில்லை. குழந்தை அவர்கள் நம் இரத்தம் என்பதை பார்க்கவில்லை. அந்த குழந்தையை ஒரு காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திலே பெண் காவலர் யூனிஃபார்ம் போடாமல் தான் அவங்க வீட்டுக்கு போக வேண்டும். நீதிபதிகிட்ட கொஞ்ச நாள் கழித்து அவங்கள்ட்ட கூட்டு போய் தனி அறையிலே வைத்து என்ன நடந்தது என்பதை நீதிபதி கேட்டு அதை பதிவு செய்வார். இது ரெண்டுமே சட்டத்தில் மிக முக்கியமாக வைத்திருக்கிறார். அந்த வழக்கிலே அயனாவரம் கேஸில் வந்து எல்லாருக்கும் ஆயுள் தண்டனையை கொடுத்தார்கள்.